இந்த வீடியோவில் இஎஸ்எக்ஸையோட அட்வான்ஸ் ட்ரபிள் ஷூட்டிங் பற்றி பார்க்கலாம். இது வந்து ஒரு சின்ன டெமோ தான். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் கிளாஸஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதுலேருந்து எடுத்து போடுற ஒரு சின்ன டெமோ இது. இந்த அட்வான்ஸ் ட்ரபிள் ஷூட்டிங்கில் நம்ம எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, இஎஸ்எக்ஸையோட இஎஸ்எக்ஸ் ஸ்டாப் கமாண்ட் இருக்கு இல்லையா, இதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். இந்த இஎஸ்எக்ஸ் ஸ்டாப் கமாண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெட்ரிக்ஸ் வந்து நமக்கு ஈஸியாக வந்து கிடைக்கும். விஎம்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரிக்ஸ் பப்ளிக்காக எல்லாருக்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்ரிக்ஸை வந்து அனலைஸ் பண்ண தெரியாது. சரிங்களா? ஸோ இப்போ இஎஸ்எக்ஸ் டாப்பில் மேஜரான மெட்ரிக்ஸ் நிறைய மெட்ரிக்ஸ் இருக்குது. அதில் மேஜரான மெட்ரிக்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து விர்ச்சுவல் மிஷினோட மெட்ரிக்ஸ். சரிங்களா? இப்போ நம்மளோட இஎஸ்எக்ஸ் சர்வரில் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் மிஷின்ஸ் ரன் ஆகும். அதோட மெட்ரிக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அனலைஸ் பண்ணி எப்படி ட்ரபிள் ஷூட் பண்ணுறது அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் மிஷினோடது கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ரிசோர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பார்த்தீங்கன்னா சிபியு. இந்த விசிலாம் எதுக்காக வந்து கொடுக்குறேன் அப்படின்னா, அந்த லெட்டர்ஸ் இஎஸ்எக்ஸ் ஸ்டாப் நம்ம டைப் பண்ணிட்டு புட்டிஷேஷன் வழியாக கனெக்ட் பண்ணி டைப் பண்ணுவோம் இல்லையா, இஎஸ்எக்ஸ் ஸ்டாப் டைப் பண்ண உடனே பை டிஃபால்ட்டாக வரது வந்து பார்த்தீங்கன்னா சிபியு வந்துடும். அதனால் நமக்கு அடுத்த இது சுவிட்ச் ஓவர் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்குள்ள லெட்டர்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அப்போது சிபியு ஓரியன்டாக பை டிஃபால்ட்டாக இஎஸ்எக்ஸ் ஸ்டாப் டைப் பண்ணாலே டிஃபால்ட்டாக சிபியு தான் வரும். இப்போ நான் விர்ச்சுவல் மிஷினை பார்க்கணும் அப்படின்னா வி ப்ரெஸ் பண்ணணும். இப்போது என்னோட மெமரி ஓரியன்டாக நான் இஎஸ்எக்ஸ் ஸ்டாப்பில் பார்க்கணும் அப்படின்னா எம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க்குன்னு சொல்கிறப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டோரேஜ் கனெக்டிவிட்டி இருக்கு இல்லையா, நம்மளோட விர்ச்சுவல் மிஷின் அண்ட் டேட்டா ஸ்டோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜில் கனெக்ட் ஆகிறதுக்கு நடுவில் நமக்கு ஹெச்பிஏ கார்டு தேவைப்படும். சரிங்களா? ஸோ அந்த கனெக்டிவிட்டியை பற்றி மெட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டின்ற ஆப்ஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உள்ள நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் அப்படின்னா ஹெச்பிஏ லெவல் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூ வந்து எதுக்கு அப்படின்னா நம்மளோட ஸ்டோரேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இஎஸ்எக்ஸ் சர்வரில் வந்து ஸ்டோரேஜ் கனெக்ட் ஆகும் இல்லையா, அது எல்லாமே எப்படி கனெக்ட் ஆகும் அப்படின்னா லன்னாக தான் கனெக்ட் ஆகும். சரிங்களா? லன் அப்படின்னா லாஜிக் யூனிட் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டோரேஜ் ரிலேட்டடாக நான் ட்ரபிள் ஷூட் பண்ணுறப்போ நான் இந்த இஎஸ்எக்ஸ் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மெட்ரிக்ஸ் பார்க்கலாம், டிஸ்க் அண்ட் இந்த ஸ்டோரேஜ் டி அண்ட் யூ. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்டோரேஜ் ரிலேட்டட் தான். பட் இது எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம விசான் டிப்ளாய் பண்ணியிருந்தேன்னு வைங்களேன், அப்போது இந்த மெட்ரிக்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என் அப்படின்னா நமக்கு அந்த லெட்டர்லேயே தெரியுது நெட்ஒர்க். ஸோ நெட்ஒர்க்கோட வி சுவிட்சு அதுக்கப்புறம் நம்ம இஎஸ்எக்ஸ் சர்வரில் போகிற அப்லிங்க்ஸு இதோட பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக ட்ரபிள் ஷூட் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த இஎஸ்எக்ஸ் டாப்பில் நெட்ஒர்க் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் வந்து இந்த மெட்ரிக்ஸ்லாம் கூட ஓரளவு பார்த்துருப்போம். இந்த பி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக யாரும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா பவர் அண்ட் யூசர் மேனேஜ்மெண்ட்டுக்காக வந்து யூசேஜ் மேனேஜ்மெண்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவோம். ஸோ பவர் அப்படின்னு சொல்லும்போது பவர் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் டீட்டெயில்டாக வரக்கூடிய அப்கமிங் கிளாஸஸில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போது நான் கொடுத்துருக்க மெட்ரிக்ஸ் ஓகே, இதுதான் வந்து இஎஸ்எக்ஸ் டாப்பில் இருக்க எல்லா மெட்ரிக்ஸுமே நான் கவர் பண்ணியிருக்கேன் இதில் அப்படின்னா இல்லை. இதில் மேஜரான மெட்ரிக்ஸ் மட்டும் நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சிபியோட இஎஸ்எக்ஸ் டாப் மெட்ரிக்ஸை மட்டும்தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் சிபியூ பற்றி பார்க்க போகிறேன்னு சொன்னேன் இல்லையா, இப்போ விஎம்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஎஸ்எக்ஸ் டாப்பில் இருக்கக்கூடிய மெட்ரிக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பார்ட்டாக பிரிக்கிறாங்க. எப்படின்னா சிபியூ, மெமரி, விர்ச்சுவல் ஸ்விட்சு, அதுக்கப்புறம் விர்ச்சுவல் ஸ்கசி அப்படின்ற மாதிரி பிரிக்கிறாங்க. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மெட்ரிக்ஸ்லாம் நமக்கு வருது அப்படின்றத இங்கே இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் கொடுத்துருக்காங்க. இப்போ சிபியூ பார்த்தீங்கன்னு வைங்களேன் 3 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. என்னென்ன அப்படின்னா சிஐபி. அப்போது சி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சிபியூ பை டிஃபால்ட்டாக இஎஸ்எக்ஸ் ஸ்டாப் பண்ணோடனே இதுதான் ஓப்பன் ஆகும். ஐ வந்து பார்த்தீங்கன்னா இன்டரப்ட் அண்ட் பி வந்து பவர் மேனேஜ்மெண்ட். இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எப்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்ற ஒரு இதுவும் கொடுத்துருக்கோம். இது ஜஸ்ட் ஃபார் நாலேஜ் பர்பஸ் தான். ஏன் அப்படின்னா இதெல்லாம் வந்து 4.0 3.5லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க.
சரிங்களா? அப்போ நான் CPU ஓரியன்டட் ட்ரபிள் ஷூட் பண்ணும்போது எனக்கு வந்து CPU அதுக்கப்புறம் இன்டரப்ட்ஸ் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறது, இந்த மெட்ரிக்ஸ் எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் பவர் மேனேஜ்மெண்ட். ஏன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா CPU ஓரியன்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ESX டாப்பில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா பவர் மேனேஜ்மெண்ட்ன்றப்போ நமக்கு ஓவராலாக சர்வரோட பவர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. CPU வந்து எவ்வளோ பவர் கன்சம்ஷன் பண்ணுறது, எப்படி இது வந்து நம்ம ESX டாப் யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக வந்து கவர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அட்வான்ஸ் ட்ரபிள் ஷூட்டிங் ட்ரைனிங் கற்றுக்கணும் அப்படின்னா இதில் இருக்க நம்பருக்கு என்ன ரீச் பண்ணுங்கள். நம்ம வந்து அட்வான்ஸ் ட்ரபிள் ஷூட்டிங் மட்டும் தனியாக வந்து ட்ரைனிங் வந்து எடுக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம டாபிக்குள்ளே வரலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ESXi டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் என்ன மெட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம்னா சிபியோட பெர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ்க்கு என்னென்ன மெட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோன்னு சொன்னோம் இல்லையா. இதில் VMware வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அந்த மெட்ரிக்ஸ்க்கு அந்த நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 6-7 மெட்ரிக்ஸ் வந்து VMware CPU ஓரியன்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இந்த ஒவ்வொரு மெட்ரிக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு மேலே போயிடுச்சுன்னு அப்படின்னா இது வந்து ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு VMware வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதை ஃபர்தராக ட்ரபிள் ஷூட் பண்ணணும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை மட்டும் வச்சு இல்லை இந்த மெட்ரிக்ஸ் மட்டும் வச்சு பார்த்தீங்கன்னா CPU வந்து நம்மளால் ட்ரபிள் ஷூட் பர்ஃபெக்டாக பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அந்த CPU வந்து பேக் எண்டில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மெட்ரிக்ஸை யூஸ் பண்ண முடியும். அப்போது எனக்கு ஃபஸ்ட்டு சாக்கெட்னா என்ன, CPUனா என்ன, அதில் கோர்னா என்ன, ஹைப்பர் த்ரெட்டிங்னா என்ன, இதில் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் நான் வந்து இந்த மெட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி என்னால் ட்ரபிள் ஷூட் பண்ண முடியும். இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இப்போது இந்த பெர்சன்டேஜ் யூஸ்டுன்னு இருக்கு இல்லையா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100க்கு மேலே இருக்கும், 150 இருக்கும், 200 இருக்கும், இந்த மாதிரி வேல்யூஸ் காட்டும். அதே மாதிரி இங்கே பெர்சன்டேஜ் ரன்னு பார்த்தீங்கன்னா 171 காட்டும். பெர்சன்டேஜ் வெயிட் பாருங்கள் 405ன்னு காட்டுது. நம்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெர்சன்டேஜ்னா நமக்கு எப்பவுமே நம்ம ஃபெமிலியர் இருக்காது. எப்படின்னா 100%, இதில் 50னா ஓகே, 80% மேலே தாண்டுது அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ இருக்குது. இப்படி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் மற்ற சர்வர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா CPU அனலைஸ் பண்ணியிருப்போம். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வேல்யூஸ் எல்லாமே நிறைய வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராஸ் பண்ணும். அப்போ 100 கிராஸ் பண்ணுது அப்படின்றப்போ நம்ம எப்படி வந்து அனலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் சில மெட்ரிக்ஸ் பாருங்கள், வேல்யூஸ் வந்து பாருங்கள் கம்மியாக இருக்கும். எனக்கு 3 தாண்டினாலே இதில் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 1 தாண்டிட்டாலே இந்த வேல்யூ வந்து 1 தாண்டிட்டாலே பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 5. சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு மெட்ரிக்ஸாக வந்து ஜஸ்ட்டு ஒரு ஓவர்வியூ மட்டும் பார்க்கலாம். நான் டீட்டெயில்டாக எதுவும் சொல்ல போகிறதில்ல. ஏன் அப்படின்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ஸ்க்ரீன்ஷாட் இருக்குல்ல, இப்போ ESX டாப் போட்ட உடனே லைன் பை லைனாக உங்களுக்கு வந்து இன்டர்பிரிட்டேஷன் பண்ணி சொல்ல போகிறேன். அப்போ லைன் பை லைனாக அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் லைன் இங்கே ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, இங்கே டேட்டில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப் டைமு, அப்புறம் வேர்ல்ட்ஸு, இந்த ஒவ்வொரு இதுவும் வந்து என்ன பாயிண்ட் பண்ணுது, அதாவது அதோட டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்றத ஃபுல் ஃப்ளெஷ்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சுட்டு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக இந்த மெட்ரிக்ஸ்குள்ளே போக போகிறோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இந்த 3 லைனை நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம், இந்த மெட்ரிக்ஸ்லாம் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றது. இப்போ ESX டாப் போட்டோடனே நமக்கு டிஃபால்ட்டாக ஓப்பன் ஆகிற பேஜ் இது தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ESX VMware வந்து மெட்ரிக்ஸ் கொடுத்துருந்தாங்களா, அதை மட்டும் ஜஸ்ட் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது முடிச்சதுக்கப்புறமா நான் வந்து லைன் பை லைனாக உங்களுக்கு இன்டர்பிரிட்டேஷன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த CPU லோட் ஆவரேஜ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இதை எது மெயின் பண்ணுது அப்படின்னா என்னோட அந்த ESX சர்வருக்கு CPUவோட ஆவரேஜ் யூசேஜ் எப்படின்னா எவ்ரி 1 மினிட்டோட ஆவரேஜ் 5 மினிட் அண்ட் 15 மினிட், இந்த மூணு வந்து பார்த்தீங்கன்னா 1, 5 அண்ட் 15 மினிட்ஸோட ஆவரேஜை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பாயிண்ட் பண்ணுது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ் யூஸ்ட். சரிங்களா? பெர்சன்டேஜ் யூஸ்டுன்னு சொல்லும்போது அவங்க இங்கே எதை பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா சிபியோட யூசேஜை பாயிண்ட் பண்ணாமல் சிபியோட கோர் சைக்கிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கோர் சைக்கிள்ஸ் யூஸ்டு பை VM அப்படின்னா எனக்கு முதல்ல கோர்னா என்னன்னு தெரியணும், அதுக்கப்புறம் அந்த சைக்கிள்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா,
அப்போ சிபியூவில் சைக்கிள்ஸ்னால் என்ன, அது என்ன மீன் பண்ணுது அப்படின்றத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ அதனால தான் நான் சொன்னேன். இப்போ ஜஸ்ட் இதை ஓவர்வியூவாக சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் லைன் பை லைனாக சொல்லும்போது முதல்ல சிபியூனா என்ன, கோர்னா என்ன, அப்புறம் ஹைப்பர் த்ரெட்டிங்னா என்ன, அப்புறம் சிபியூ சைக்கிள்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, இதை நான் இந்த சிபியூ சைக்கிள்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் இந்த மெட்ரிக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணி